புதிய நீதி கட்சி சார்பில் மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர்சி போட்டியிடுவார் என கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அறிவித்துள்ள நிலையில், சுந்தர்சியின் அரசியல் வருகையை வரவேற்று அவரது மனைவி குஷ்பு நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் அதிமுக கூட்டணியில் பாஜக, அன்புமணி பாமக, அமமுக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதில் அதிமுக 167 தொகுதிகளிலும், பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மற்ற தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் புதிய நீதி கட்சிக்கு அதிமுக சார்பில் ஒரு தொகுதிதான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு தொகுதி பாஜக தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியை புதிய நீதி கட்சிக்கு கொடுக்கிறது. எனவே ஒரு தொகுதியில் இரட்டை இலையிலும் மற்றொரு தொகுதியில் தாமரை சின்னத்திலும் அக்கட்சி போட்டியிடுகிறது என ஏசி சண்முகம் அறிவித்திருந்தார். அதில் அதிமுக சார்பில் அக்கட்சிக்கு மதுரை மத்திய தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வட மாவட்டம் ஆரணியை பூர்வீகமாக கொண்டு சண்முகம் மதுரை மத்தியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் இந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என அறிவித்து விட்டார். இந்த நிலையில் மதுரை மத்தியில் யார் வேட்பாளர் என்ற சந்தேகம் எழுந்தது. தற்போது இயக்குனர் சுந்தர்சியை களமிறக்குவதாக சண்முகம் அறிவித்துள்ளார். சுந்தர்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மத்திய தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அப்பகுதியில் பெரும் செல்வாக்கு உள்ளது. மேலும் இந்த தொகுதி திமுகவின் கோட்டை என கூட சொல்லலாம். இந்த தொகுதியில் மற்ற கட்சிகளை ஒப்பிடுகையில் திமுகவே அதிக முறை வென்றிருக்கிறது. தற்போது இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுந்தர்சி வெல்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி நேரடி அரசியலில் களமிறங்குவதாகவும் வரும் தேர்தலில் மதுரையில் போட்டியிடுவதாகவும் அவரது மனைவியும் நடிகையுமான குஷ்பு சுந்தர்சி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. தனது கணவரின் புதிய பயணம் குறித்து மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் பதிவிட்டுள்ள குஷ்பு, கடந்த 30 ஆண்டுகளாக தமிழக மக்களை தனது திரைப்படங்கள் மூலம் மகிழ்வித்து வரும் சுந்தர்சி இப்போது மக்களின் சேவகனாக தனது புதிய பயணத்தை தொடங்குகிறார். மதுரையில் அவர் போட்டியிடுவதை எண்ணி ஒரு மனைவியாக நான் பெருமிதம் கொள்கிறேன். மதுரை மக்களே, இதோ அவர் வருகிறார் என தெரிவித்துள்ளார். மேலும் சுந்தர்சியின் மறைந்த தந்தை சிதம்பரம் பிள்ளை மற்றும் 94 வயது தாயார் தெய்வானை அம்மாள் ஆகியோரின் ஆசியுடன் இந்த பயணம் தொடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.